friends, welcome back to Harshini channel. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்டனிங் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கேரட்டு, தக்காளி, அந்த இதெல்லாம் கத்திரிக்காய் இதெல்லாம் நம்ம இதில் ஆன்லைன் ஆர்டர் பண்ணி அந்த விதைகள்லாம் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா. போடும்போது என்னாச்சு, அந்த கேரட் ஒரே இதில் போடவே அது நிறைய ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் அப்படி இருந்தால் அதோடய வேர் ஒன்றோட ஒன்று பண்ணிவிட்டு அது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் இந்த பார்த்திங்கன்னா இது ரெக்டாங்கிள் சைஸில் கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி க்ரோ பேக் 2 வாங்கிட்டு வந்தேன். அது என்னடான்னா ஆர்டர் போடும்போது பார்த்தோன்னா ஆன்லைனில் பார்க்கும்போது பார்த்தா நீளமாக இருந்தது. அப்புறம் மண் நம்ம கொட்டினோடனே பார்த்தா ரவுண்டாக ஆகிடுச்சு திடீர்னு. சரி, அது நடுவில் இந்த பக்கம் குச்சி வச்சு கட்டணும் அப்படின்னு ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு மண் பார்த்திங்கன்னா நான் பைசாலாம் கொடுத்து வெளியிலலாம் வாங்கலைங்க. வாங்கினா நம்ம பட்ஜெட்டுக்கு அதெல்லாம் ஃபிட் ஆகாது. அதனால் என்ன செஞ்சு எங்கள் வீட்டு வாசல்லையே மண், அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் இருக்கிற மண் எடுத்து நான் அங்கேயே நிறைய செம்மண்ங்க. எங்கள் வீட்டுக்கிட்டே எல்லா செடியிலுமே எங்கள் வீட்டு மண்ணில் வளர்கிறது தாங்க உள்ள செடி பூரா. எதுவுமே காசு கொடுத்தெல்லாம் மண்ணெல்லாம் நான் வாங்கலை. உரம் மட்டும் அப்பப்போ எப்போயாவது ஒரு சமயம் வாங்கிட்டு வருவாங்க. நானே சில சமயம் என்ன பண்ணுவேன், அந்த இது இருக்குது பார்த்திங்களா, காய்கறியெல்லாம் சீவுவேன் இல்லைங்களா. சீவுனா அந்த கேரட் தோல், வெங்காயத்தோல், பீட்ரூட் தோல் அதெல்லாமே நல்ல உரம் தான் செடிகளுக்கு. அதெல்லாம் அப்பப்போ அந்த வேரில் அப்படியே தூவி விடுவேன். நான் அப்பப்போ அப்படி செய்வேன். சில சமயம் அந்த வேப்பிலை மரத்துலேருந்து கீழே விழுணுவாங்க. அந்த வேப்பிலை எடுத்து போட்டேன், காஞ்ச வேப்பிலை எடுத்து அந்த சருகெல்லாம் எடுத்து போட்டோம் அப்படின்னா பூச்சி வராது செடிகளுக்கு அப்படின்வாங்க. அதனால் அதையும் சில சமயம் எடுத்து போடுவேன். இப்படியே தான் நான் இது பார்த்திங்கன்னா கார்டன் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன்னு தவிர வெளியிலேருந்து வாங்கலைங்க மண்ணெல்லாம். அதனால் இந்த செடிகளுக்காவது கொஞ்சம் இது வாங்கி போடுவோம், உரம் கொஞ்ச நாள் கழிச்சு உரம் வாங்கி போடுவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். எங்கள் பாப்பாலாம் வேண்டாம்மா, ஆர்கானிக்காக அப்படியே இருக்கும், உரமும் எதுவுமே தேவை கிடையாது, அப்படியே இது பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறா. சரி பார்ப்போம். பாருங்கள், அந்த இதில் அந்த செடியில் வதன்னு இருக்கேன்னு கொஞ்சம் பிடுங்கி இதில் வேறு இதில் நெடுவோம், புது பேக்கில் நெடுவோன்ட்டு மண் போட்டு அதை பிடிங்கினா அதில் கேரட் பச்சையாக வந்திருக்கு பாருங்கள். சின்னதாக பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துங்க. பாருங்கள் எத்தனை கேரட் அதில் வந்திருக்கு பாருங்கள், குட்டி குட்டியாக. அதனால் அதை அடைச்சுட்டா அந்த கேரட் பெருசாக வளராது அப்படின்றதுக்கோசரம் அந்த மண்ணோட எடுத்து இதில் நட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ கேரட்டு க்ரீன் கலரில் அழகாக இருக்குது. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க மனசுக்கு. செடிகள் ரொம்ப நல்லதுங்க. அது பார்த்திங்கன்னா நம்மள மனிதர்கள் மாதிரி அது சுயநலமே இல்லாததுங்க. நல்லா நமக்கு தேவைப்படுற நல்ல ஆக்சிஜனை வெளியிடுறதுங்க. நம்ம வேண்டான்னு வெளியில் விடுற அந்த கார்பன் டை ஆக்சைடை அவங்க சுவாசிக்கிறாங்க செடிகள்லாம். அதனால் செடி எல்லாருமே வீட்டில் செடி வச்சுக்கோங்க. வச்சுட்டா இடமே இல்லாத இதில் கூட, இப்போ அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் கூட ஒரு சின்னதாக ஒரு மணி பிளான்ட்டு, ஒரு பாட்டிலில் ஒரு மணி பிளான்ட்டும் சின்ன ஒரு துளசி மடமும் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா கூட அதுக்கு தினம் தண்ணி ஊற்ற பராமரிக்கன்னு இப்போ செய்யும்போது நம்ம மனசு ரொம்ப நல்லா இருக்குங்க. மனசுக்கு ரொம்ப இதமாக நல்லாயிருக்கும். அந்த செடிகளை பச்சை பசேன்னு இருக்க செடிகளை டெய்லி காலையில் ஒரு தடவை பார்த்துருவேன் நான். எது பூச்சி அது மேலே இருக்கா என்ன ஏது அப்படின்ட்டு பார்த்துருவோம். பூச்சி ஏதாவது மேலே மேய்ஞ்சி இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து போட்டுறது. இந்த மாதிரியான வேலை, தேவையில்லாத புல்லெல்லாம் உள்ளுக்குள்ளே முளைச்சிருக்கும் அதெல்லாம் எடுக்கிறது. இது மாதிரி அந்த கார்டனிங்லேயே கொஞ்சம் நமக்கு நல்ல மைண்டு ஃப்ரீயாக ஆகுங்க. மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு 2 செடியாவது வீட்டில் வச்சு வளர்த்து பாருங்கள். அப்புறம் நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க எனக்கு. அதனால் செடி வளர்க்குறது எவ்வளோ வேலை இருந்தாலும் செடி வளர்க்குறது ரொம்ப நல்லதுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இது தனித்தனியாக பிடுங்கி 2 பேக்லேயும் நட்டுருக்கேன் பாருங்கள். அந்த கேரட்டை பிடுங்கி அந்த ஒரே இதில் இருந்த கேரட்டை பிடிங்க இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் களை எடுத்து நடவு நடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி முதல்ல விதையை போட்டு அது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பேக்கில் பாதியை பகிர்ந்து பிரித்து நட்டுருக்கேங்க. நான் நட்டுருக்கேன். ஆனால் இப்போ நல்லா ஸ்டடி ஆகிடுச்சு. முதல் நாள் கொஞ்சம் வாடின மாதிரி இருந்தது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லா வளர ஆரம்பிச்சிட்டு பார்த்திங்கன்னா நேற்று காலையில் தண்ணி ஊற்றிருந்தேங்க செடிக்கு. இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப லீவு. நேற்றுக்கு அர்ஷனோட ஸ்கூலில் வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எல்லோரும் போயிட்டு வந்தோம். அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் செடிக்கு தண்ணியே ஊற்ற முடியல. இன்றைக்கி இப்போ தான் ஈவினிங் தான் ஊற்றுறோம். பாவமாகவே இருந்தது எங்களுக்கெல்லாம். நம்ம ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டப்படுறோம். செடிகள் இப்படி பண்ணிட்டோமே ஒரு நாளைக்கு. நான் அந்த கரெக்ட் டைமுக்கு ஒரு எப்படியும் தண்ணி ஊற்றிடணுங்க. காத்தால ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை கண்டிப்பாக தண்ணி விடணும். இங்கே பனி ரொம்ப ஜாஸ்திங்க கோயம்புத்தூரில். இப்போயே பார்த்திங்கன்னா வெளியிலே போக முடியல, அவ்வளோ பனி. சாயங்காலம் மணி ஒரு 5:15 தாங்க இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இருட்டிட்டு ஒரு 7 மணி போல் இருக்குங்க. இருட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள்லாம் முன்னாடி நெட்டிருப்பேன், நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். அதில் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள்லாம் நல்லா வளர்ந்துருச்சுங்க.
நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு. தை மாதம் வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம மஞ்சள் எடுத்து மஞ்சள் கொம்பு வச்சு பூஜை பண்ணலாம் பொங்கலுக்கு. அந்த அளவுக்கு அந்த மஞ்சள் நல்லா வளர்ந்துருக்கு. பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கி அந்த செடி ஒன்று நட்டேன். அது பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. பாதி வாடி இருக்குது, பாதி வாடாமல் இருக்குது. வாடி தான் வளரும் அப்படின்றாங்க. அது வாங்கி நட்டது. கீழே ஒரு ஜாதி மல்லி ஒன்று குட்டியாக வச்சுருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாகவே ரொம்ப நாள் இருந்தது. இன்றைக்கி ஒரு கிளை வந்திருக்கு அதுலேருந்து. இதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து துளசி வந்து ரொம்ப இதாகிடுது அப்படின்ட்டு வாடி போச்சுன்னு துளசியை எடுத்துகிட்டு புதுசாக மண்ணெல்லாம் கொத்தி விட்டு வேறு மண் மாற்றி துளசி நட்டுருக்காங்க. அந்த மண் மாற்றினதில் ஏதோ ஒரு 2 விதை வந்து தப்பு விதை வந்து இந்த பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. அதை தொடரம் பாருங்கள் கையால். அதுதான் அந்த 2 சைடும் 2 பசலைக்கீரை வந்திருக்குங்க. இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா செடி பசலை, கொடி பசலைன்னு சொல்லுவாங்க. 2ல் அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அயன் நிறையா இருக்குது அந்த பசலையில் கீரையில். அது பார்த்தா தப்பு விதையாக போட்டதில் வந்திருக்கு. சரி பிடுங்க வேணாம், துளசியோடையே வளரட்டும் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் நான். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தழைச்சி வளருதுங்க. பாருங்கள் 3, 4 செடி நட்டுருக்கு. முதல்ல தண்ணி ஊற்றும்போது இப்போ அப்படியே சாஞ்சின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நேராக நிமிர்ந்து ஸ்ட்ரைட்டாக ஆகிடுங்க செடி. மணி 5:15 தாங்க ஆகுது. கிட்டத்தட்ட பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வானம். ஏதோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வெளியிலையும் கொஞ்சம் செடி வச்சுருக்கோம். பெரண்டை, அப்புறம் செவ்வந்தி பூ இதெல்லாம் வச்சுருக்கோம். அதுக்கு இல்லாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றின்ட்டுருக்கோம். இங்கே கிருத்திகா மாமியார் இந்த பக்கம் செவ்வந்தி பூ செடி வச்சுருக்காங்க. அதுக்கும் ஊற்று வந்துடணும். அப்புறம் அவங்க வச்சுருக்கிற மணி பிளான்ட்டு, பெரண்டை அது எல்லாத்துக்கும் ஊற்றினேன். அப்புறம் வெளியில் பார்த்திங்க அப்படின்னா இது வச்சுருக்கேங்க. இப்போ என்ன பப்பாளி அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் சூப்பராக நல்லா வளர்ந்துருக்குங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எல்லார் வீட்லேயும் 2 செடி கண்டிப்பாக நட்டு வைங்க. நன்றி, வணக்கம்.